ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களோ. நான் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற இருக்கங்குடி மாரியம்மன் தான் போயிட்டுருக்கேன். எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாத யாத்திரை போயிட்டு அக்கன் சட்டி எடுக்க போகிறாங்க. கூடவே என் தங்கச்சியும் போயிருக்கா. அதனால் அவங்கள பார்த்துட்டு சாமியும் பார்த்து கும்பிட்டு வரலான்னு வந்திருக்கேன். என்ன ஸ்லாங் மாறுதுன்னு பார்க்கலோ. ஆமாம், நான் வந்திருக்க கூட்டம் சங்கரங்கோயில் கூட்டம்ல, அதனால் ஸ்லாங் மாறத்தானே செய்யும். எல்லோரும் பாத யாத்திரை வந்த டயர்டில் உறங்கிட்டு கிடந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் உசுப்பி நல்லா விசாரிச்சுட்டு, ஏம்மா எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, சாட்டியா, உன் மாப்பிள்ளை வரலையா, உன் மாவன் என்ன செய்தான், உன் மவன் வரலையா, ஊரில் எல்லோரும் சௌக்கியம் தானே அப்படின்னு எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம். அடுத்தது அக்கன்னு சட்டி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் நாங்கள் வீடியோ ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமியோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, என் அம்மா பேர் வந்து இருக்கன்குடி மாரியம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்கள்ட்ட என்ன வேணுனாலும் அது கிடைக்குமாம்மா. வேண்டி நிறைவேறினதுக்கப்புறமா அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. ரொம்ப கடும் விரதம் இருந்து கடும் நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. அழகு குத்துறது, அக்கன் சட்டி எடுக்கிறது, 1000 கண் பானை அப்படிங்கிறது அக்கன் சட்டி அதுவெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து தொட்டில், அவங்க உடம்புல தொட்டில் கட்டி குழந்தைய வந்து தொட்டிலில் போட்டு அக்கன் சட்டியை எடுத்துகிட்டு போகிறவங்களையும் பார்த்தோம். இப்போ நம்ம எங்கள் அம்மாவோட குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சங்கரன் கோவில். அம்மா கூட பிறந்தவங்க 15 பேர். அம்மா தான் 16வது பொண்ணு. இப்போ இங்கே பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே ரத்த சொந்தம் தான். அடிக்கடி நிறைய விசேஷம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சங்கரன் கோவில் சைடில். நாங்கள் அடிக்கடி போயிட்டே இருப்போம். அவங்களும் இங்கே ஈரோடு வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட சிறப்பு இன்னொன்று என்னென்னா, எல்லா மாதமுமே எல்லா நாள்லையுமே வந்து அக்கன் சட்டி எடுப்பாங்களாமா. வருஷம் 365 நாளுமே அக்கன் சட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் யாராவது ஒருத்தர். அது மாதிரி பார்த்திங்கன்னா அது தை மாதம், பங்குனி மாதம்லாம் ரொம்ப வந்து விசேஷமான மாதமாம் அம்மாவுக்கு. இப்போ அக்கன் சட்டி எல்லோரும் இறக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோயிலில் போய் சாமி உள்ளெல்லாம் பிரகாரம்லாம் பார்த்து சுற்றி கும்பிட்டு வெளியில் பூவெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஈரோட்டிலலாம் பார்த்ததில்ல, கலர் கலராக பூ கட்டி வச்சதை. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய எல்லா கலர்லேயும் பூ கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. நல்லா வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாமி பிரசாதமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக கிளம்பி நம்ம சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஒரு 6:30 மணிக்கு மேலே நம்மளோட ட்ரெயினும் வந்துருச்சு. நம்ம ஈரோடு கிளம்பி போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.